அன்விதா ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல மாஸ்டர் செஃபா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. சின்ன வயசுல இருந்து அம்மாவோட அன்பு அரவணைப்புல வளர்ந்த அன்விதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே லோன்லியா ஃபீல் பண்றா. இதனாலேயே தனக்குன்னு ஒரு ஃபேமிலியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அன்விதா ஆசைப்படுறா. ஆனா அன்விதாக்கு சின்ன வயசுல இருந்தே ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் மேல நம்பிக்கை இருந்திருக்காது. அதனால ஃபர்டிலைசேஷன் லேப்ல இருந்து ஒரு ஸ்பெர்ம் டோனர் கிட்ட இருந்து பிரெக்னென்ட் ஆகி குழந்தை மட்டும் பெத்துக்கலாம் அப்படின்ற ஐடியாவை தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா. அடுத்த நாள் அன்விதாவும் அன்விதாவோட ஃப்ரெண்டும் ஃபர்டிலைசேஷனோட டீடைல்ஸ் பத்தி டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. வெளியில உட்கார்ந்திருக்க டோனர்ஸை பார்த்த அன்விதா என் குழந்தையும் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு டாக்டர் கிட்ட போய் என்னோட டோனரை நிறைய ஸ்கில்ஸ் இருக்கிற மாதிரி நானே தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு டாக்டர் அஃப்கோர்ஸ் நீங்களே கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த நாள்ல இருந்து அன்விதா நல்ல கேரக்டர் அண்ட் ஸ்கில்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டோனரை தேடிட்டு இருந்திருப்பா. அந்த டைம்ல ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ற சித்துன்ற ஒரு பையனை பாக்குறா. இவன் தான் கரெக்டா இருப்பான், இவனுக்கு நான் தேடக்கூடிய எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சித்து கிட்ட போய் பேச போறா. அந்த டைம்ல ஃப்ரெண்டு கொஞ்சம் வெயிட் பண்ண, இப்ப போய் நீ இதெல்லாம் சொன்ன அப்படின்னா அவன் இங்க இருந்து ஓடிடுவான் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அன்விதா சித்து கிட்ட போய் இந்த மாதிரி நான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒர்க் பண்றேன், அங்கேயும் நீங்க வந்து ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றா. இந்த மூவியோட பார்ட் 2 வேணும் அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.